வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமா செய்தி அல்ல, ஒரு அரசியல் செய்தி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்னன்னா, நேற்று தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 20 பேர் கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இதில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத விட நாங்கள் சில விஷயங்களை நோட்ஸ் எடுத்து அலசி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், சொல்ல போகிறோம். இது தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கணக்கில் கன்சிடர் பண்ணுங்கள், அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட் சொல்கிறோம். யாரையும் தாக்கணும், யாரும் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒருதலை பட்சமாக யாருக்கும் இல்லை. முதலாவது குற்றவாளி நாங்கள் மக்களை தான் சொல்லுவோம். அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது, அங்கே ஏன் நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறீங்க? குழந்தைகளுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, பாதுகாப்பான நேரத்தில் நிற்கிறீங்களா? அலைமோது கூட்டம் நேரம் ஆக ஆக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் வெளியில் வந்துருங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட செய்தி சேனல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் யூடியூப்ஸ் இருக்கு, அவங்களுடைய அஃபிஷியல் பேஜஸ் இருக்கு, தாவேக்காவுடைய அஃபிஷியல் பேஜஸ் இருக்கு. இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்து அவருடைய க்ளோஸ் அப் ஷாட்ஸே பார்க்கலாம், அவர் சொல்ற கருத்தை கேட்கலாம். அதை தவிர்த்துட்டு நீங்க அங்கதான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களையும் குழந்தைகளையும் கூட்டு போறது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செய்து இனி வரும் காலங்களில் அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறத பாருங்க. ஒரு பழமொழி உண்டு, கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அரசியலுக்கு அவ்வளோ பெரிய நடிகர் கண்டிப்பா திரும்ப திரும்ப உங்க தொகுதிக்கு வந்ததான் ஆகணும், உங்க மாவட்டத்துக்கு வந்ததான் ஆகணும், அல்லது வேற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கணும். அங்க எதனா போராட்டங்கள் நடக்குதுன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்க வரணும். ஒருவேளை அவர் கண்டினியூ பண்ண வர்றாரு அரசியல் அப்படின்னா டெஃபினட்டா திரும்ப திரும்ப உங்க மாவட்டங்கள் 10-15 முறை, வருஷத்துக்கே சொல்றேன் நான், ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 10 முறை 15 முறை வர போறாரு. போய் பாத்துக்கோங்க, ஃப்ரீயா பாத்துக்கோங்க. அதை தவிர்த்துட்டு நீங்க இந்த கூட்டத்துல போய் இது மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு போறீங்க. விஜய் முகத்தை பார்க்கணுன்றதுக்காக போனீங்க, இன்னைக்கு அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல், அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் முகத்தை பார்க்க முடியாத குழந்தைகள், உங்களுடைய எல்லாருடைய முகத்தை பார்க்க முடியாத குடும்பத்தார் இப்படி தவிக்கிறாங்களா இல்லையா? இதற்கு நீங்களும் பொறுப்பேற்கணும் இல்லையா? தார்மீக பொறுப்பு நீங்க ஏற்கணும். வெறுமனே கவர்மெண்ட்டையோ அல்லது விஜய் அவர்களை குற்றம் சொல்றதை தவிர்த்துட்டு நீங்களும் பொறுப்பேற்கணும் சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். செகண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களை நோக்கி சில கேள்வி கேட்கிறோம். நீங்க முதலமைச்சர், உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டும் நீங்க தான் முதலமைச்சர். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. நாங்க குற்றச்சாட்டை வைக்கல, சில சஜஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்க சொல்றோம். இன்டெலிஜென்ஸ் இருக்கும் எல்லா ஸ்டேட்லயுமே, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஸ்பெஷல் பிரான்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவங்க நோட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அல்லது இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்புவாங்க. டிஜிபி அவர்களுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பிரான்ச்சும் அனுப்புவாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அனுப்புவாங்க. இவ்வளோ கூட்டம் அவங்க எதிர்பார்த்தாங்க, 3000 பேர் எதிர்பார்த்தாங்க, இல்லை 4000 பேர் வந்துட்டாங்க, அல்லது 10,000 பேர் வந்துட்டாங்க, 20,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை அவங்க இவ்வளோ எதிர்பார்த்தாங்க, வெறுமனே 1000 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி 2மே அப்டேட்டடாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு விஜயோட மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் சேர்ந்தாங்கன்னு தெரியும். கடந்த காலங்களில் திருச்சியில் எவ்வளோ கூட்டம் சேர்ந்தாங்கன்னு தெரியும். அப்போது எவ்வளோ பாதுகாப்பு ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். அந்த பாதுகாப்பை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அது மருத்துவ வசதியாக இருக்கட்டும், காவல்துறை பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கணும். இன்னொரு 2-3 விஷயம் கூட கேட்குறேங்க. என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது நடிகர்களாக இருக்கட்டும், நீங்கள் கவர்மெண்ட் சைடு நிபந்தனை எல்லாம் கொடுக்குறீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிபந்தனை கொடுக்குங்க, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. கூடவே 2-3 ஆம்புலன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான அந்த ஆம்புலன்ஸ்க்கான சார்ஜஸும் சம்மந்தப்பட்ட கட்சிகளோ அல்லது அந்த நடிகர்கள் யார் நடத்துறாங்களோ அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கோங்க. அப்பதான் டக்குன்னு அந்த கோல்டன் பீரியட் சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகிற மூமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நெரிசலில் மூச்சுத்திணறல் ஏற்படுறவங்களுக்கு இம்மிடியட்டா அவங்களுக்கு அந்த மருத்துவம் கிடைச்சதுன்னா உயிர் பழிச்சிடுவாங்க. அந்த குடும்பங்கள் அனாதை ஆகாது. அந்த கோல்டன் பீரியட் சொல்லுவாங்களா, அந்த கோல்டன் பீரியடுக்கான டைமை நீங்க ஸ்பாட்ல ஆம்புலன்ஸை நிறுத்தி வைங்க. அது உங்க சைடு கவர்மெண்ட் சைடு தவறுன்னு தான் சொல்லுவேன். திரு விஜய் அவர்களை நோக்கி சில கேள்வி கேட்கிறோம். சார், நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, இன்னமும் நீங்க எக்ஸைட்டிங்க கியூரியாசிட்டி கூட்டணுங்கிறதுக்காக ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்க உங்க தரப்பு காவல்துறைக்கு சொன்ன டைம் 12 மணி, நீங்க சேர்ந்தது 7:15 தான் வந்தீங்க. 7:15 சேர்ந்தீங்க. கூட்டம் சேர்றாங்க. அவ்வளவு கூட்டத்துல அவ்வளவு நேரம் காக்க வைக்கலாமா? அவங்களுக்கு எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பாங்க, எவ்வளவு நேரம் தண்ணி குடிப்பாங்க இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கணக்கில் கொள்ளுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு 2-3 விஷயம் சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமக கட்சியை பத்தியும் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இப்போ அவங்க நடத்தக்கூடிய பெரிய பெரிய கூட்டங்களுக்கு குடும்பமா வர்றாங்க. அது பாமக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும். நீங்களே பாத்தீங்க, அது அவங்க மாமல்லபுரத்துல நடத்துறாங்க பாமக, திருச்சியில விசிகா நடத்துறாங்க, ஃபேமிலியா வந்தாங்க. அங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கல. ஏன்னா
அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா, அவங்களுடைய எல்லா எல்லா கிராம பஞ்சாயத்துலயுமே அவங்களுடைய கட்சி கொடிகள் இருக்கும். அவங்க திமுக, அதிமுக தவிர்த்து பாமகக்குன்னு சில தொண்டர்கள் இருப்பாங்க. பிசிகாக்குன்னு தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படி எப்படி போகணும், அந்த ரூட் மேப் எடுத்துக்கிட்டு, வண்டி எடுத்துக்கிட்டு, இப்படி போகணும், இங்க சாப்பிடணும், அங்க தங்கணும், இப்படி வரணும்னு சொல்லி வந்து போவாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு ஏன் வருதுன்னா, நீங்க வந்து அந்த எக்ஸைட்டிங்கும் கியூரியாசிட்டியும் கூட்டுறீங்க சார். அது நல்லதில்ல சார். அது அது ராங். அதனால வந்து இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கும். நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாருடைய கண்ணு உங்க மேல தான் இருக்கு. நீங்க பேசும்போது நிறைய முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கும். அல்லது வந்து உங்க பாணியில சொல்லணும்னா சூழ்ச்சி நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சிருந்து அப்ப நீங்க நீங்க தான் விதமான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டீங்க. வெறும் பவுன்சர்ஸ் மட்டும் இல்லாம உங்க கட்சியிலே சில தொண்டர்களை உருவாக்கி அவங்கள வச்சு கட்டுப்படுத்தலாம். கட்டுக்கடங்காத கூட்டம்னாக்கா உங்க உங்க பேச்சை கேட்கணும்ல. உங்க உங்க கொள்கை என்னவோ உங்க பேச்சு என்னவோ அதை கேட்கணும்ல. அந்த மின்கம்பத்துல ஏறுறதோ, பேரிகார்டர் மேல ஏறுறதோ, அல்லது வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ், லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கூட அந்த ரோஸ்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, கோடாஸ் மேல ஏறி நிக்கிறது, அதெல்லாம் வந்து பேராபத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அது வந்து நீங்க மைக்லயே சொல்லலாம். அது மாதிரிலாம் ஏறாதீங்க, இறங்குனா தான் பேசுவேன் சொல்லுங்க. அது அதெல்லாம் நீங்க உங்க தொண்டர்களை வந்து நீங்க தயார்படுத்த வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அதை நீங்க பண்ணணும். அதே மாதிரி பாமக பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு பட்ஜெட் போடுவோம். நாங்க வந்து நிகர்நிலை பட்ஜெட் தாக்கல் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து விவசாயத்துக்கு எவ்வளவு ஒதுக்கணும், கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கணும், மருத்துவத்துக்கு எவ்வளவு ஒதுக்கணும் சொல்லி இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் டீம் வச்சிருக்காங்க. அந்த டீம்ல இருந்து பட்ஜெட் வந்து இவங்க ஒரு தாக்கல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ற அந்த பட்ஜெட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒத்து போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு காரணம்னாக்கா அவங்க ஒரு ஆர்கனைஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதுக்கான டீம் வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பஜனை பாடக்கூடியவர்களை உங்களை வந்து ஆஹா ஓஹோ அண்ணனுக்கு ஜேங்கிற மாதிரி கூட்டம் வச்சுக்காம, தயவுசெய்து விமர்சிக்கக்கூடியவர்களையும் கூட வச்சுக்கோங்க. உள்ளது உள்ளபடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் டீம் படித்தவர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா இந்த மாதிரி விளைவுகள் வரும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் பாருங்க. இதை தவிர்த்துட்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பங்களுக்கு இப்போ 10 லட்சம் ரூபாவும், அடிபட்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாவும் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா சார்பாக இன்னும் நீங்க அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால வந்து அவங்களுடைய உயிர் மீண்டு வராது. கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து கவர்மெண்ட்டை விட நீங்க கூடுதலான அமௌண்ட் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு வகையில உதவியா இருங்க. அந்த குடும்பங்களை போயிட்டு நேர்ல சந்திக்கிறதோ அல்லது வந்து வேற வழியில போயிட்டு அவங்க கூட ஃபோன்ல பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க நீங்களும் பொறுப்பேற்கணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தயவுசெய்து பொறுப்பேற்கணும். அந்த கட்சி நடத்துறாங்கன்னா நீங்க ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். எப்பவுமே அந்த பெரிய கூட்டம் இப்போ ஒரு 10,000 20,000 பேர் சேர்றாங்கனாக்கா அங்க போதிய குடிநீர் வசதி, போதிய போலீஸ் பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே கிடைக்கணும். நாங்க திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு விபத்து நடக்கும்போது இந்த மாதிரி கூட்டுற நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறல அவங்க தவிக்கும் போது அந்த கோல்டன் பீரியட் அந்த டைம்ல அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும்னாக்கா இந்த மாதிரி ஸ்பாட்ல தயவு செய்து நிறைய ஆம்புலன்ஸை ப்ரொவைட் பண்ணி வச்சிருங்க. தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் போகிறது தற்செயலாக நடக்குதா இல்லை வந்து அது உண்மையா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் மாற்றுப்பாதை அமைங்க. அல்லது வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கூட்டம் சேர்த்து நீங்கள் பேசுங்க. நடிகர்கள் இவ்வளோ பெரிய நடிகர் வந்து எங்கே நின்னாலுமே கூட்டம் சேர்ந்துடும். அதை வந்து நீங்கள் ட்ரோன் ஷாட்டுக்காகவோ இல்லை வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து எங்களுடைய பலம் என்ன பாருங்க, எங்க கூட்டம் என்னன்னு பாருங்க காட்டுறதுக்காகவோ இந்த மாதிரி ஒரு குறுகிய சாலைகள்ல வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடத்தி இந்த மாதிரி ஒரு விபரீதங்கள் நடக்காம திரும்ப ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கணும் சொல்லி எங்க சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.